இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். காதல் பிரிவில் முடிவதில்லை, அது நினைவில் சங்கமமாகின்றது. 2008 முதல் 2011 காலகட்டம். மாலை நேரம் என்றாலே வெளியே ஒரு நிறம் இருந்த காலம். ரேடியோ மெதுவாக ஒலிக்குது. மழை விழுந்து மண்ணின் வாசனை மனதை குளிர வைத்தது. வெளியே மழைத்துளியை ரசித்தவாறு வீதியின் சுவரில் சாய்ந்திருந்தேன். அவள் வந்தாள். சிரிப்பில்லை, கண்ணீருமில்லை. அந்த பார்வை என் மனதில் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் கையிலே ஒரு புத்தகம். நாங்கள் இருவரும் மாறி மாறி வாசித்த அதே புத்தகம். இதில் என் குரலும் என் முகமும் இருக்கும்னு நினைச்சுக்கோ என்று என் கையில் கொடுத்தாள். அதை சொன்னபோது அவள் கண்கள் சொல்லியது வேறு. அவள் விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஏன்னா அவள் வாழ வேண்டிய உலகம் என்னை விட பெரியதாக இருந்தது. காதல் தோற்று போகவில்லை, வாழ்க்கைதான் வெற்றி பெற்றது. நான் கேட்கவில்லை, நீ இல்லாமல் நான் எப்படி என்று. சில கேள்விகள் சுயநலமாய் தோன்றும். அவள் போனாள். நான் அங்கேயே நின்றேன். மழை மட்டும் என்னை புரிந்து கொண்டது. அன்று இரவு அவள் தந்த புத்தகத்தை திறந்தேன். அவள் வாசித்த அதே பக்கம். பென்சிலில் எழுதிய சிறு கவி. நீ என் கனவு. ஆனால் கனவுக்காக குடும்பத்தை விட்டுவிட என் இதயம் இன்னும் பக்குவப்படவும் இல்லை, ஒருபோதும் இடமும் அளிக்கப் போவதுமில்லை. அந்த ஒரு வரி என்னை கோபத்தின் உச்ச ஆணாக மாற்றவில்லை, மாறாக அமைதியாக உடைந்த மனிதனாக்கியது. இப்போது புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவள் தந்த புத்தகம் மட்டும் என்னை இன்னும் வாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எனக்கு பிடித்த புத்தகம் அவளில்லை. என்னை பேச விடாமல் மனிதனாக்கிய ஒரே மௌனம் அவள். இவன் ரஃபீஸ் முகமது.